வணக்கம். அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு மிகுந்த மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் சட்டப்பேரவையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா தான் இன்றைய சிறப்பு விருந்தினராக அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். எனவே அவரை எங்கள் சார்பில் வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் பேராசிரியர். பேராசிரியர், தற்பொழுது 5 இயக்கங்கள் இணைந்து மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியுள்ளார்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த கூட்டு இயக்கம் தேர்தலுக்கு முந்தைய இயக்கமாக இருக்குமா அல்லது தேர்தல் கூட்டணியாக மாறுமா, கூட்டு இயக்கமாக தொடருமா அல்லது கூட்டணி இயக்கமாக மாறுமா என்பதுதான் அனைவருடைய கேள்வி தற்பொழுது. எனவே அதில் முக்கிய உறுப்பினராக இருக்கும் உங்களையே கேட்கிறேன், இது தேர்தல் கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்கிறதா? இதை இப்போதைக்கு நாங்கள் மக்களுக்கு விரோதமான ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து ஒரு 5 கட்சிகள் ஒன்றாக களத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு நிலையிலே தான் இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்வி, இது ஒரு அரசியல் கூட்டணியாக மாறுமா என்பது, இப்போதைக்கு நாங்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது ஒரு கூட்டு இயக்கமாக உள்ளீர்கள், கூட்டணியாக மாறுமா என்பது தற்போதைக்கு கேள்விக்குறி என்று கூறுகிறீர்கள். தற்போதைக்கு அத்தகைய ஒரு முடிவு, ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் அதுக்கென்று தனியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கின்றது. கட்சிக்குள்ளும் பல்வேறு கட்டமைப்புகள் இருக்கின்றது. எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்டட், அதாவது ஆட்களை முன்வைத்து தனிநபரை முன்வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி அல்ல. எனவே ஒரு அரசியல் கூட்டணி என்பது மிக முக்கியமான ஒரு முடிவு. அந்த முடிவை எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, உயர்நிலைக்குழு இவையெல்லாம் கூடி பேசிதான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். எனவே தற்போதைக்கு எங்களை பொறுத்தவரை, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டமைப்பை ஒரு அரசியல் கூட்டணியாக நாங்கள் கருதவில்லை. அதாவது இந்த கூட்டு இயக்கம் மேலும் விரிவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மதுவிலக்கு கொள்கையை தான் அடிப்படையாக உங்கள் அனைவரையும் இணைத்தது. அந்த மது ஒழிப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தீவிரமாக இருக்கிறது, மேலும் பல கட்சிகளும் இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தேமுதிகவும் வலியுறுத்துகிறது தற்பொழுது. நிச்சயமாக இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த கூட்டு இயக்கத்தை பொறுத்த மட்டில் உங்கள் கூட்டு இயக்கத்திலே சிலர் இது கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது போல பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இந்த கூட்டணியாக மாறும்போது, தேர்தல் கூட்டணியாக மாறும்போது அதற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் முடிவு எப்படி இருக்குமா? அப்பொழுது தற்போதைக்கு இல்லை என்று கூறினீர்கள், இருந்தாலும் உங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் நீங்கள் உங்கள் குரலுக்கு எப்பொழுதுமே மதிப்பு உண்டு. அதற்காக தான் உங்களை கேட்கிறேன். தேமுதிக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? வேறு எந்த இயக்கங்களை எல்லாம், கட்சிகளை எல்லாம் சேர்ப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறது? நல்ல கேள்வி கேட்டீர்கள். இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவர்களுடைய மேடை பேச்சில தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை ஒரு அரசியல் கூட்டணியாக ஆக்க வேண்டும் என்று மேடையில தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது கால சூழலுக்கு ஏற்ப தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலையில எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. நாங்களும் தெளிவாக அந்த 5 கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் சொல்லிவிட்டோம். அதாவது மேடையிலே பேசும்போது, போராட்ட களத்தில் மேடைகளிலே பேசும்போது இது ஒரு அரசியல் கூட்டணி என்று சில தலைவர்கள் அவர்களாகவே தங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பது அவர்களுடைய விருப்பமாக தான் இருக்க முடியுமே தவிர 5 கட்சிகளும் ஒருமித்து ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் 5 பேரும் ஒன்றாக அதை மேடையில் அறிவிக்க வேண்டும்ங்கிற கருத்தை சொல்லி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரு கருத்திலே இணைந்திருக்கிறீர்கள். திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அஇஅதிமுக, இந்த இருவரும் கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக அனைவரும் கூறியிருக்கிறார்கள், நீங்களும் கூறினீர்கள். எனவே அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பீர்களா? இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை என்று சொல்லி இருக்கின்றோம். அது போன்ற நீங்க சொன்ன மாதிரியான ஒரு அறிக்கையை எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் எங்கேயுமே வெளியிடவில்லை என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போதைக்கு தேர்தலுக்கான கூட்டணி எந்த கூட்டணியுமே ஃபார்மேஷன் ஆகல. பாஜக கூட்டணியில 4 கட்சிகள் இருந்துச்சு. இன்னைக்கு அதையும் கூட ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்திய ஜனநாயக கட்சி உட்பட ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் தனியாக தான் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்து விட்டார்கள். எனவே அந்த கூட்டணி ஃபார்மேஷன் நேரத்துல தான் அதை தெளிவுபடுத்த முடியுமே தவிர கராராக வெளிப்படையாக நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் என்றோ அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றோ நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் மனிதநேய மக்கள் கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக தெரியும்.
தற்போது மற்ற கட்சிகள் எடுத்தது போல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை உங்களால் எடுக்க முடியவில்லை என்பதை எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, உறுதியான நிலைப்பாடு என்பது இப்போதைக்கு யார் சொல்வதும் உறுதியான நிலைப்பாடு அல்ல. ஏதோ நாங்கள் மட்டும்தான் உறுதியான நிலைப்பாடு இல்லாம சொல்ல வர்றேன். நாங்க மட்டும்தான் உறுதியான நிலைப்பாடு எடுக்காத மாதிரி மற்றவர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்வது தவறு. காரணம் என்னன்னா, எங்களை போன்ற ஒரு கட்சி, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய கட்சி அல்ல. அந்த ரீதியில பல கட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய ஆதரவு தளம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் எங்களுடைய கோட்பாடு, கொள்கைகள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், இதை சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் அல்லது உள்ளாட்சி மன்றங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் மிக மிக அவசியம். அந்த அடிப்படையில் தேர்தல் நேரம் வரும்போதுதான் நாங்கள் அதற்கான ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக எடுக்க முடியுமே தவிர, இப்போதைக்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 மாதங்கள் தான் இருந்தாலும் கூட, இன்றைக்கு பல்வேறு பேச்சுகள் நிகழ்ந்தாலும் கூட, எந்த ஒரு கட்சியிலும், எந்த ஒரு பெரிய கட்சியினுடைய அல்லது அதற்கு அடுத்த நிலையில் உள்ள கட்சியிலும் இந்த கூட்டணியை பற்றியான ஒரு தெளிவான ஒரு பிக்சர் இல்லை. எனவே இப்போதைக்கே ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடியது ஒரு சரியான ஒரு நிலையாக இருக்கு. அரசியல் சூழலுக்கு ஏற்ப தேர்தல் நெருங்கும் பொழுது முடிவெடுக்கப்படும் கூட்டணி. நிச்சயமாக நிச்சயமாக. என்னுடைய கேள்வி, நீங்கள் பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையிலே அமைய வேண்டும் என்று கூறினீர்கள். அதாவது எத்தனை இடங்கள் யார் அதிகமாக தருகிறார்களோ அந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதை எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக நான் சொல்றேன், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய பண்பாடு எங்களுக்கு தெரியாது. எந்த கூட்டணியில் இருந்தால் வெற்றிக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குமோ அந்த கூட்டணியில் இருப்பேன். அதை தான் தமாக தலைவர் வாசன் அவர்கள் கூட சில மாதங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு சொல்லி இருக்கிறார். எந்த கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த கூட்டணியில் நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் யதார்த்தமான நிலை. அதே போன்று அஇஅதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இரு கட்சிகளுடன் நீங்கள் கூட்டணியில் இருந்துள்ளீர்கள். இந்த இரு கூட்டணி கட்சிகளில் எந்த கட்சி உங்களுடைய கொள்கைகளுக்கு, உங்களுடைய கோட்பாடுக்கு ஏற்றவாறு செயல்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இரண்டு கட்சிகளுமே செயல்பட்டதா இல்ல செயல்படவே இல்லையா? இரண்டை நல்ல தெளிவான ஒரு கேள்வி. அதை 2 வகையாக பிரிக்க வேண்டும். நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து கூட்டணி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில் அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய கொள்கைகள், அதோடு கூட்டணி சேரக்கூடிய இந்த சிறிய கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிகளுடைய கொள்கை, கோட்பாடுகள், இவை எந்த அளவுக்கு ஒன்று சேரும் என்று பார்க்கும்போது 100% 100 விழுக்காடு ஒன்று சேரும் என்று சொல்ல முடியாது. ஒரு 50%, 40%. ஏனென்றால் அந்த தேர்தலில் அந்த மாதிரியான சில காம்ப்ரமைஸுகளை பண்ணுவதுதான் யதார்த்தமான ஒரு நிலையா இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கும்போது எங்களுக்கு அதிமுகவையும் திமுகவையும் சம அளவில் தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கொள்கை கோட்பாடை பொறுத்த வரைக்கும் திமுக வந்துவிட்டால் இதெல்லாம் செஞ்சிருவாங்கன்றோ அல்லது அதிமுக வந்துவிட்டால் இதெல்லாம் செய்து விடுவார்கள் என்றோ, முழுமையாக நாம் சொல்வதையெல்லாம் நிறைவேற்றி விடுவார்கள் என்றோ நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வெளிப்படையாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றோம் 2011 சட்டமன்ற தேர்தலில். தேர்தல் கட்சியாக, அரசியல் கட்சியாக நாங்கள் வந்த பிறகு, அதற்கு முன்பும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் 1996 திமுக அல்லது அதிமுகவை சில கோரிக்கைகள் அடிப்படையில் நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்களை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். 2011 தான் முதல் முறையாக அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கினோம். அதே போல 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். அப்ப இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது, கூட்டணி கட்சிகளுடைய அந்த தேர்தல் நேரத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, கூட்டணி கட்சிக்கு ஆதரவான ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதனுடைய அந்த பெரிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு சரியான ஒரு டைரக்ஷனை, சரியான ஒரு வழிகாட்டுதல்களை கொடுத்து அந்த கூட்டணி கட்சியை சிறப்பான ஒரு நிலைக்கு, அதுவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் ஒரு பேராசிரியர்ங்கிற முறையில் அதிமுகவுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீர்கள், திமுகவுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீர்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள் என்றால், நான் அதிமுகவுக்கு 70 விழுக்காடு மார்க் கொடுப்பேன், திமுகவுக்கு 35 மார்க் தான் கொடுப்பேன்.
இதை அனுபவபூர்வமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 2011 சட்டமன்ற தேர்தலில் நான் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டேன். அதே போல எங்கள் கட்சியின் சார்பாக அஸ்லம் பாஷா அவர்கள் ஆம்பூர் தொகுதியிலும், தமீம் அன்சாரி சேப்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிட்டார். தேர்தல் களத்தை சந்திக்கும் போது கூட்டணி கட்சியிலிருந்தே சில பிரச்சனைகள், சில தனிநபர்கள், கூட்டணி கட்சி என்று சொல்ல மாட்டேன், கூட்டணி கட்சியை சேர்ந்த உள்ளூர் தலைவர்களிடமிருந்து சில பிரச்சனைகள் வரும்போது அதை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லும் போது நான் கற்பனையாக சொல்லவில்லை, யதார்த்தமான உண்மையை சொல்கின்றேன். 24 மணி நேரத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு உரிய விளக்கங்களோ அல்லது கண்டிப்புகளோ ஏதோ கொடுக்கப்பட்டு அவர் ஒழுங்கான முறையில் தேர்தலை பணி செய்யக்கூடிய வேலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் மயிலாடுதுறையில எங்களுடைய அனுபவம் மிகவும் கசப்பானது. எங்களுக்கு மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அதை அவர்கள் எல்லாம் வெளிப்படையாக என்னை போன்று வெளிப்படையாக சொல்வார்களா என்று தெரியவில்லை. அல்லது திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகா இருக்கட்டும், இவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க. உதாரணமா மயிலாடுதுறை தொகுதியில அந்த கட்சியினுடைய இப்போது நாகை மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குத்தாலம் கல்யாணம் என்பவர், அவருடைய தலைமையில ஒரு சாதிய வெறி உணர்வு தூண்டப்பட்டு மிகப்பெரிய சதி திட்டங்கள் அரங்கேறியது. இதை திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய கவனத்திற்கும் திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் நாங்கள் பலமுறை எடுத்து சென்றும் கூட அதை சரி செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கூட்டணி கட்சிகளை திமுக சரியாக அரவணைத்து செல்லவில்லை. திமுக தலைமை கூட்டணி கட்சிகளுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தியதுன்னு எடுத்துக்கொள்ளலாமா? திமுக தலைமையை நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அவர் நடவடிக்கை அதான் நான் சொல்ல வரேன், தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். திமுக தலைமையிடம் இவ்வளவு புகார் கொடுத்த போதும் கூட அந்த தவறு செய்யக்கூடியவர்களை கண்டித்து அவர்களை சரி செய்யக்கூடிய அந்த வல்லமை திமுக தலைமையிடம் இப்போது இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறி என்று சொல்லிவிடுகிறார். அப்போதென்றால் நீங்கள் பேசுவதை பார்க்கும்போது அஇஅதிமுக பக்கம் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாமா? அப்படி நான் யாரிடம் சொல்ல முடியாது. இதன் மூலமாக நாங்கள் அதிமுக கூட்டணி பக்கம் போவதற்கோ அல்லது திமுக கூட்டணி பக்கம் போகவே மாட்டோம் என்றோ நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இட்ஸ் யுவர் அசம்ஷன். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தமட்டில் கொள்கைக்காக கூட்டணியா அல்லது கிடைக்கின்ற சீட்டுகளுக்காக கூட்டணி? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அணியில் இருக்கின்றதோ அதில் நாங்கள் நிச்சயமாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதுதான் யதார்த்தமான நிலை. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தமட்டில் கொள்கைக்காக கூட்டணியா அல்லது கிடைக்கின்ற சீட்டுகளுக்காக கூட்டணியா? ஒன்றை தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்று சில கோட்பாடுகள், கொள்கைகள் உண்டு. ஆனால் தேர்தல் கூட்டணி என்று சொல்லும்போது எங்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, கடந்த காலங்களில் நீங்க கூட்டணி அரசியல்ங்கிற அந்த வரலாற்றை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் நேர்முரணான விஷயங்களில், அதாவது பல விஷயங்கள்ல நேர்முரணான கருத்துடையவர்கள் எல்லாம் கூட தேர்தலில் கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது எங்களுடைய கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் சட்டமேற்றக்கூடிய அவைகளில் வலியுறுத்துவதற்கான பிரதிநிதித்துவம் வேண்டும். அதுதான் முக்கியம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 2011 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம். ஆனாலும் கூட அதிமுகவினுடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளும் எங்களுக்கு உடன்பாடான அல்ல. ஆனால் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு வரைக்கும், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் எங்கள் கொள்கைகள் பலவற்றை பேசுவதற்கான, அரசாங்கத்தினுடைய அந்த திட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வருவதற்கான பல்வேறு விஷயங்களை நாங்க எடுத்து சொல்லி இருக்கின்றோம். உதாரணமாக நான் சொல்ல விரும்பினீங்கன்னா, இந்த அணு உலைகள், இதை பற்றி எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு உண்டு. அதற்காக அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்றோமே என்பதற்காக நாங்கள் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணல. வெற்றி பெற்ற முதல் ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக அணு உலைக்கு எதிராக, கூடங்குளம் அணு உலை அது எப்படி மக்களுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை பற்றியும், இப்போது கல்பாக்கத்துல எல்லா அணுக்கழிவுகளையும் அங்கே கொண்டு கொட்டக்கூடிய ஒரு டம்யார்டாக மாற்றக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். மதுவுக்கு எதிராக பெரிய அளவில் பேசியிருக்கின்றோம். சமூக நீதியாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கட்டும், மனித உரிமைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இவற்றுக்கென்று நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. எனவே அப்படி என்றால் கொள்கைகள் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள், ஆனால் அதிக சீட்டு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக, அதாவது அதிக சீட்டு என்று சொல்வதை விட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அணியில் இருக்கின்றதோ அதில் நாங்கள் நிச்சயமாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதுதான் யதார்த்தமான நிலை. இப்போது நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அஇஅதிமுக கூட்டணி அல்லது திமுக கூட்டணி, இந்த இருவரும் கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணியில் தான் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர மூன்றாவது அணி என்று வருவதால் அதில் போவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று எடுத்துக் கொள்ளலாமா? இந்த கூட்டணி தான் அந்த கூட்டணி தான் இப்போதைக்கு நாம் தெளிவாக எதையும் சொல்ல முடியாது என்பதுதான் என் கருத்து. என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த 5 இயக்கங்கள் சேர்ந்து அமைத்த கூட்டு இயக்கம் வெறும் குரல் கொடுக்கும் இயக்கமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்றால் நீங்க சொல்வதெல்லாம் பார்க்கும்பொழுது கூட்டணி என்று வரும்பொழுது நிச்சயமா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பது என்பது போல் தெரிகிறது. எனவே இந்த கூட்டு இயக்கம் வெறும் குரல் கொடுக்கும் இயக்கமாக மட்டும்தான் இருக்குமா? முதல்ல ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள் தேர்தல் வரும்போது ஒருங்கிணைந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு சரியான நடைமுறை அல்ல. தேர்தலுக்கு அப்பால் அரசியல் கட்சிகள் சிந்திக்க வேண்டும். இப்போது வேண்டுமென்றால் மக்கள் நலன் காக்கும் கூட்டமைப்புங்கிற பேர்ல மதிமுக, மார்க்சிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் சேர்ந்திருக்கலாம். ஆனா கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா மதிமுக மதுவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தும் போது, மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் நடைபயணம் செல்லும் போது அவர் ஒவ்வொன்றிலும் எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதே போல 2 இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் எடுக்கக்கூடிய பொருளாதார கோட்பாடு, தொழிலாளர்களுக்கு ஆதரவான, சாமானிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நாங்கள் அவர்களுடன் களத்தில் பல விஷயங்கள்ல மனித உரிமை தளத்துல இருந்திருக்கின்றோம். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் விஷயத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதில் அவர்களுடன் தோளோடு தோள் நாங்கள் களத்தில் நின்றிருக்கோம். இப்போ அதை ஒரு கூட்டு இயக்கமாக பார்ப்பதை வெறும் தேர்தல் அரசியலுக்கான விஷயமாக நீங்கள் ஏன் குறுகி பார்க்க வேண்டும்? ஏன் அரசியல் கட்சிகள் ஒருமித்து ஒரு பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடாதா? கடந்த காலங்களில் நின்று இருக்கின்றோம். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது நின்று பேசும்போது இன்னும் உரத்து குரல் கொடுக்கலாம், பல சட்டங்களை ஏற்றுவதில் மாற்றங்கள் கொண்டு வரலாம், அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக கேட்கிறேன். அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த வாய்ப்பு வருவதற்கு சில காலங்கள் பிடிக்கும். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்வோம். அது இந்த தேர்தலில் வருமா அல்லது அடுத்த தேர்தலில் வருமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கின்றது நிச்சயமாக. ஆனால் அது நீங்க சொன்ன கருத்தை நான் வரவேற்கின்றேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதற்கான காலம் இப்போது கனிந்து விட்டதா என்பது உடனடியாக நாம் சொல்ல முடியாது. கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சி, அஇஅதிமுக ஆட்சி, நீங்கள் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டீர்கள். தற்போது நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி தற்போது எங்கும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். எங்கு போக போறீர்கள் என்பது அப்புறம் தான் தெரிய போகிறது. இருந்தாலும் கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சி எப்படி இருக்கிறது? 4.5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. கடந்த திமுக ஆட்சியில காவல் நிலையங்கள் அல்லது மற்ற விஷயங்கள்ல கட்சியினருடைய தலையீடு மிக அதிகமாக இருந்தது. அதே போல மாநகராட்சியாக இருந்தாலும் சரி அல்லது நகராட்சியாக இருந்தாலும் சரி, அந்த நகரமன்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அன்றாட மக்களுடைய செயல்பாட்டில் குறுக்கின்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய அளவில் அதிமுக அணி வெற்றி பெற்றது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில், அதுவும் குறிப்பாக மக்களுக்கு இந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் கொடுப்போம் என்று சொன்ன வாக்குறுதி, அதே போன்று விலை இல்லாமல் அரிசி கொடுப்போம் என்ற வாக்குறுதி, அதே போல மடிக்கணினி பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்போம் என்ற இவற்றை எல்லாம் நல்ல முறையில் செய்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கர்நாடக நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி அவர்கள் தண்டனைக்கான இலக்கான அந்த சூழலுக்கு பிறகு உள்ள நிலையில ஒரு வகையான மந்த நிலை நிர்வாகத்தில் எல்லா மட்டத்திலும் இருந்தது என்பது உண்மை. இடைப்பட்ட காலத்தில் அது ஒரு கணிசமான ஒரு குரூசியல் பீரியட் என்று சொல்லலாம், முக்கியமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இப்போது முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதுல 2 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடுகள் வந்திருக்கின்றது என்றெல்லாம் அறிவித்திருக்கின்றார்கள்.
ஆனால் வந்து ஒரு தேக்க நிலை இடையிலே இருந்தது என்பது உண்மை. அந்த தேக்க நிலையின் காரணமாக சாதாரணமாக உதாரணமாக அரசாங்கத்தின் சார்பாக கட்டப்பட்ட கட்டடங்கள் அவை திறக்கப்படாமல், ஏனென்றால் மக்கள் வரிபணத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் அவை திறக்கப்படாமல் இருந்த ஒரு சூழலை பார்க்கின்றோம். எனவே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்வதும் தவறு. எல்லாமே சொன்னதெல்லாம் நடந்துவிட்டது என்றும் சொல்ல முடியாது. பேராசிரியர் முறையில் எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? ஒரு 55 விழுக்காடு மதிப்பெண் கொடுக்கலாம். உங்கள் பார்வையில் வழக்கம் போல பேராசிரியரை எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? சட்டப்பிரிவில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு? இந்தியா இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் கொல்லப்பட்டு விட்டது, ஜனநாயக ரீதியாக எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என திமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உண்மையிலேயே சட்டசபையில் ஜனநாயகம் இல்லையா? நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இந்த முறைதான் இருக்கின்றேன். கடந்த ஆட்சியில இந்த சட்டமன்றம் எப்படி நடந்தது என்பதை பற்றி செவி வழியாகத்தான் எனக்கு தெரியுமே தவிர நேரிலே அவையிலே அமர்ந்து நான் கேட்கவில்லை. அந்த அடிப்படையில் நான் சொல்லும்போது ஜனநாயகம் முற்றிலுமாக கொல்லப்பட்டு விட்டது, அங்கே மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்று ஒட்டுமொத்தமாக சொல்வது தவறு. வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. அதை வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடிய கலையை சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக மணல் கொள்ளை, தமிழகத்தில் ஆற்றுகள்ல மணல் அள்ளப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த மணல் கொள்ளையை பற்றி பேச வேண்டும் என்றால் அங்கே மணல் கொள்ளை அடிக்கப்படுது, இங்க மணல் கொள்ளை அடிக்கப்படுதுன்னா எங்க கொள்ளை அடிக்கப்படுது, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சபாநாயகர் கேட்பாங்க. ஆதாரம் தான் இருக்கு. ஆதாரம்னா இன்னைக்கு சபை கூடுவதற்கு முன்பு என்னுடைய அறைக்கு வந்து ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டு நீங்க பேசியிருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இதை நான் என்ன செய்திருக்கின்றேன் என்றால், இது போன்ற பல விஷயங்கள்ல அன்றைக்கு நான் பேசுவதற்கு முன்பாகவே அது தொடர்பான உதாரணமாக போக்குவரத்து துறையில ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் மெக்கானிக்குகள் இதுல எடுத்ததுல 3.5 விழுக்காடு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு சரியான முறையில பின்பற்றவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பெறப்பட்ட இந்த தகவல் இருக்கின்றது, இதை பற்றி நான் பேச போகின்றேன், இதற்கான ஆதாரம் அப்படின்னு நான் கொடுத்து விட்டு அந்த இதை பேசும்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்படி என்றால் எதிர்க்கட்சிகள் சரியாக செயல்படவில்லை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவில்லை, வெற்று பேச்சுக்காக வீணடிக்கிறார் என்று குற்றம் சாட்டுறீங்களா? நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது போன்ற ஆதாரங்கள் அவர்களிடம் அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கான ஆதாரங்கள் இருக்கும்போது ஒரு சபாநாயகர் செய்தித்தாள்களை மேற்கோள் காட்டி பேசினால் ஆதாரம் இல்லை என்று சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஒரு நடைமுறையில நிச்சயமாக ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது RTA ஆக்டின் படியோ அல்லது வேற ஆதாரங்களை அடிப்படையில கொண்டு போய் கொடுத்தா நிச்சயமாக இது பண்ணுவாங்க. அதே போல இந்த வெளிநடப்புகள் பல கவன ஈர்ப்பு தீர்மானங்களை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்களை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கின்றோம். நான் கூட இப்போ நடந்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் கட்சியின் சார்பாக ஏறத்தாழ ஒரு 30-40 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்திருக்கின்றோம். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை உடனடியாக அன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆனால் வந்து இந்த சபாநாயகர் இந்த சென்ற செஷன்ல இருந்து என்ன பண்றாருன்னா, நம்ம என்ன பிரச்சனைய சொல்ல வரோமோ அந்த பிரச்சனையை வந்து அவையில மென்ஷன் பண்ணுவதற்கு, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த 13 மீனவர்கள் அவர்களுடைய படகுகள் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, இதை பற்றி நான் பேச வேணும்னா மென்ஷன் குறைஞ்சபட்சம் மென்ஷன் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. 2-3 நாட்கள் மென்ஷன் பண்ணியும் அந்த எடுக்கலன்னா அப்போ வந்து நம்ம வெளிநடப்பு செஞ்சா பரவாயில்லை. பார்வையில் சட்டப்பேரவையில் ஜனநாயகம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மிக மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் மொத்தமாக ஜனநாயகம் கொல்லப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பல விஷயங்களை நாங்க இந்த 14வது சட்டமன்றத்தில் உள்ளே உட்கார்ந்து பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதை சாதித்திருக்கின்றோம். உங்கள் பார்வையில் வழக்கம் போல பேராசிரியர் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? சட்டப்பிரிவில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அவர் 50 மார்க் கொடுக்கலாம். 50 வழக்கம் போல யாரையும் முதல் தரத்துல நீங்க பாஸ் செய்ய விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தற்போது இந்திய அரசியலுக்கு வருவோம் சார். தமிழக ஆட்சி குறித்து கூறுகிறீர்கள். நரேந்திர மோடி ஓராண்டு முடிந்து விட்டது. தற்போது அந்த நரேந்திர மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கிறது? என்டிஏ ஆட்சி மதசார்பற்ற இந்தியாவாக இந்தியா இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. இந்த ஆட்சியினுடைய போக்கு ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய வகையில இவர்கள் இப்போது 2011 ஒரு ஆண்டு முடிவடைந்திருக்கின்றது. போக 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 தங்களுடைய கொள்கைகளை திணிக்கக்கூடிய வகையில ஒரு வகையான ஒரு அவசர நிலையே கொண்டு வந்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் பரவலாக முஸ்லிம்களுக்கு மத்தியில மட்டுமல்ல, பரவலாக ஒரு செக்யூலர் இந்தியா இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு மத்தியில இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான நிலை. ஏனென்றால் ஒரு பக்கம் பராக் ஒபாமா அமெரிக்க அதிபர் இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு என்ன சொல்கிறது, மத சுதந்திரத்தை பற்றி என்ன சொல்கின்றது என்றெல்லாம் நமக்கு அவர் போதனை செய்யக்கூடிய அளவுல அவர் பேசிய பிறகுதான் நரேந்திர மோடி ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறீர்கள். அதே பராக் ஒபாமா பாராட்டியதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அது நான் மாற்று கருத்துக்கள் அவர் வந்திருக்காரு, இந்தியாவுக்கே வந்திருக்காரு. ஆனால் எதுக்கு சொல்ல வருகின்றேன் என்றால், இது போன்ற ஒரு அச்ச உணர்வை களையக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மூலமாக மோடி அரசாங்கம் தன்னுடைய பணிகளை சீர்திருத்திக் கொள்வான் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. அந்நிய நாட்டு வங்கிகளிலே இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலும் அது போடப்படும் என்று மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப கேட்டீங்கன்னா நாங்க எப்ப அப்படி சொன்னோன்னு கேக்குறாங்க. அச்சே கி தீன் நல்ல நாட்கள் வரும் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அது ஒரு பெரிய தேர்தல் முழக்கமாகவே வந்தது. இப்போது நாங்க அச்சே கி தீன்லாம் நாங்க சொல்லலையே என்று மாறுபடக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. ஆம்பூர் கலவரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நகரத்தை ஸ்தம்பிக்கும் வகையிலே செயல்பட்டது. பல கலவரம், போலீஸ் வாகனங்கள் தாக்கப்பட்டது, பொதுமக்கள் சென்ற வாகனங்கள் தாக்கப்பட்டது. இதையெல்லாம் நியாயப்படுத்துறீங்களா? ஆம்பூர் கலவரத்தை வைத்துக் கொண்டு குளிர் காய்வதற்கு பிஜேபியும் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் எதிர்பார்த்தது. பொதுவாக நீங்கள் பார்வையிலிருந்து ஒரு மத சார்பின்மை வேண்டுபவர்கள் தற்போது ஒரு அச்ச உணர்வுடன் வாழ்கிறார்கள் என்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா தற்போது இந்த போலி சூடோ செக்குலரிசம், போலி மதச்சார்பு என்பது தற்போது அதிகமாகிவிட்டது. அதாவது பெரும்பான்மையானவர்கள் பாதிக்கப்படும் போது அது குறித்து குரல் கொடுப்பதை விட சிறுபான்மையர் பாதிக்கப்பட்ட உடனே பெரிதாக குரல் கொடுப்பது என்ற ஒரு தோணியிலே பலரும் களமிறங்கி இருக்கிறார்கள். ஆம்பூர் கலவரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆம்பூர்ல ஒரு பிரச்சனை நடைபெற்றது. அது என்ன பிரச்சனை என்பது அந்த ஆணிவேருக்கு செல்ல வேண்டாம். ஆணிவேர் என்ன என்பது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் ஒரு நகரத்தையே ஸ்தம்பிக்கும் வகையிலே செயல்பட்டது. பல கலவரம், போலீஸ் வாகனங்கள் தாக்கப்பட்டது, பொதுமக்கள் சென்ற வாகனங்கள் தாக்கப்பட்டது. இதையெல்லாம் நியாயப்படுத்துறீங்களா? நிச்சயமாக நியாயப்படுத்தவில்லை. ஆனா நீங்க சொல்ற சூடோ செக்குலரிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள், போலி மத சார்பினர்கள் இந்த நிகழ்வுக்கும் எப்படி தொடர்பு என்று எனக்கு புரியவில்லை. காரணம் என்னன்னா, நீங்க அந்த நிகழ்ச்சியினுடைய ஆணிவேருக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னீர்கள். ஆனால் அடிப்படையில காவல்துறை சித்திரவதை அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. அதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டணத்தில் அந்த காவல் நிலையத்தில் அந்த இளைஞரை சையத் முகமது என்ற இளைஞரை கொன்ற அந்த காவல் துணை ஆய்வாளர் இப்போது 302வது பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காருங்கிற ஒரு பக்கம். அதில் தாக்கப்பட்ட காவல்துறையை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் அவர்களை நேரடியாக நான் மருத்துவமனைக்கு சென்று ஒவ்வொருவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டேன். ஏனென்றால் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகன்கிற முறையில், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிங்கிற நடந்தது தப்புங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனா சேஷ சமுத்திரத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதே,
தலித் மக்கள் நீங்க மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமா யாரும் அந்த ஆம்பூர் கலவரத்துக்கு வந்து எல்லோரும் வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்கல, நீங்க மட்டும் தான் மன்னிப்பு கேட்டீங்க. நான் வந்து ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா வந்து நம்ம பேசுற சப்ஜெக்ட்ல நீங்க சொன்னது வந்து சியூடோ செக்குலரிசம் அப்படிங்கறது வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்னீங்க. இதுக்கும் சியூடோ செக்குலரிஸ்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் ஆம்பூர் கலவரத்தை வைத்துக்கொண்டு குளிர்காய்வதற்கு பிஜேபியும் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் எதிர்பார்த்தது. ஆனால் அவர்கள் நினைக்கக்கூடிய வகையில அது வரல. அது வந்து ஒரு முஸ்லீம் இளைஞர் காவல் நிலையத்தில் வைத்து, காவல் நிலையத்தில் கூட இல்ல, காவல் நிலையத்துக்கு அப்பால் வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு நிமிஷம் இல்ல சமுதாய பிரச்சனை என்று மட்டுமல்ல, இல்ல சமுதாய பிரச்சனை என்று சொல்வதை விட அது வந்து ஒரு மனித உரிமை பிரச்சனை. ராமநாதபுரத்திலே நடைபெற்று இருக்கிறது. அதையெல்லாம் இவ்வளவு பெரிதாக இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து ஆம்பூர் கலவரத்திலையும் ஆம்பூர்லயும் சரி அல்லது சேலம் மாவட்டத்தில் கோகுல்ராஜ் விஷயமாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சியூடோ செக்குலரிஸ்டா அவர்கள் தானே இதை அம்பலப்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக நான் கேட்கின்றேன், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பிறகுதான் வந்து களமிறங்கினாங்க. முதல்ல யாருமே களமிறங்கல. இது ஒரு சமுதாய பிரச்சனையாக தான் முதலில் பேசப்பட்டது. இல்ல அதாவது காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஏதோ ஆம்பூர்ல மட்டும்தான். ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏதோ இந்த 2015 ஆம்பூரில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் காவல்துறையினால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு இது போன்ற அவர் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் வீதிக்கு வந்தார்கள், காவலர்களை தாக்கினார்கள், வாகனங்களை தாக்கினார்கள் என்ற நிலை ஆம்பூர்ல மட்டும்தானே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒருவர் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு இலக்காக போது அல்ல கொல்லப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் நடக்கவில்லையா? சாதியின் பெயரால் ஆம்பூரை விட பன்மடங்கு அதிகமாக. அப்போதும் கூட நான் சொல்கின்றேன், அப்படி ஒரு சமூகத்தால் காவல்துறையினர் தாக்கப்பட்ட போது அந்த எந்த சமூகத்தினுடைய தலைவர்களும் அந்த காவலர்களை பார்த்து அவர்களிடம் ஆறுதலும் சொல்லவில்லை, அவர்கள்ட்ட மன்னிப்பும் கேட்கல. நாங்க மட்டும்தான் செஞ்சிருக்கோம். காரணம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல இது போன்ற நிகழும் போது அதை கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க வேண்டும். அதை நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். பட் இதுக்கும் திரும்ப நான் கேட்கிறேன், இது போன்றே மற்றொரு விஷயமாக இந்த தாய்மதம் திரும்புதல் என்ற ஒரு இது பெருசா பேசப்பட்டது. தாய்மதம் திரும்புதலை வந்து பல கட்சிகள் வந்து தவறு அப்படி என்று எதிர்க்கிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள், விருப்பம் இல்லாமல் மாற்றுகிறார்கள் என்று. ஆனால் மற்றவர்கள் மாற்றும் பொழுது குரல் எழுப்பாதார்கள். இதை மட்டும் குரல் எழுப்பது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு போலி மதச்சார்பின்மையா தெரியலையா? இல்ல, அதாவது அது ஒரு போலி மதச்சார்பின்மை என்று எந்த வகையில சொல்றதுன்னு தெரியல. ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், அவர் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான முழுமையான உரிமை இருக்கின்றது. கட்டாயப்படுத்தி பணிய வைத்து அல்லது ஆசை காட்டி மிரட்டி மதமாற்றம் செய்வது தவறு. அது முஸ்லீம்கள் செஞ்சாலும் தவறு, இந்துக்கள் செஞ்சாலும் தவறு, கிறிஸ்தவர்கள் செஞ்சாலும் தவறு. நிச்சயமாக நான் சொல்கின்றேன், நிர்பந்தப்படுத்தி மதம் மாற்றுவது தவறு. அதுல அப்படி மதம் மாறினவர்கள் யாரும் நிலைத்தும் நிற்கப் போவதில்லை. இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு நிலைதான் தற்போது. இல்ல, அந்த மாதிரியான சூழலை கொண்டு வருவதுதான் நான் சொன்ன மாதிரி பிஜேபியினுடைய RSS அஜெண்டாவா தான் இருக்கின்றது. அதை ஆக்ராவில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்தார்கள். இதற்காக வேண்டிய ஒரு அமைப்பை உண்டாக்குகிறார்கள். நீங்க இதுல ரொம்ப தெரியும், கட்டாய மதமாற்றம் கூடாது என்று நீங்கள் கூறுவீர்கள், விருப்பம் இல்லாமல் செய்ய. அப்படி என்றால் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை வரவேற்கலாம். கட்டாய மத தடை சட்டம் என்று ஒன்று தேவையில்லை. காரணம் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் போன்று எதுவும் நடக்க இல்லை. அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்றால், அந்த தடை சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மட்டும்தான் இந்த நாட்டில் பயன்படுத்தப்படும். அது சாதாரணமாகவே தாங்களாகவே முன் வந்து மதமாறினாலும் அதுல ஏதாவது ஒரு கட்டாய எலிமெண்ட் இருக்குங்கிறத வந்து அவர்கள் வந்து புனைந்து சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படும். அதனால அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவினுடைய தேற்றங்கள்
பாதிக்கப்படுங்கிறது உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அச்சத்தை தெளிவுபடுத்தி இந்த சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த ஆட்சியில் நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த ஆட்சியின் மீது எங்களுக்கு நிச்சயமாக அச்சம் போகாது. நோன்பு கஞ்சி சாப்பிடுவது என்பது உங்களுடைய இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு சடங்கை தெரிவித்துக் கொள்ளும். அரசியல் கட்சி தலைவர்கள் இப்பொழுது அந்த நோன்பு கஞ்சி சாப்பிடுவதற்காக ஒவ்வொருவரும் வந்து தானாக வருவது அது நோன்பு கஞ்சி அரசியல் என்றே அடைமொழி எடுக்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. அது சரின்னு நீங்க பார்க்கறீங்களா? தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணியை கூட நான் கூட அதை கூட்டணி என்று சொல்ல முடியாது, தொகுதி பங்கீடு என்று தான், தொகுதி பங்கீடு உடன்பாடுன்னு தான் சொல்ல வேணும்னு சொன்னேன். நோன்பு கஞ்சி சாப்பிடுவது என்பது உங்களுடைய இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு சடங்கு என்று வைத்துக் கொள்வோம். அரசியல் கட்சி தலைவர்கள் இப்பொழுது நோன்பு கஞ்சி சாப்பிடுவதற்காக ஒவ்வொருவரும் தானாக வருவது அது வருவது ஒரு அரசியலாகிவிட்டதோ, நோன்பு கஞ்சி அரசியல் என்ற ஆகிவிட்டதோ என்ற அளவுக்கு கேள்வி கேட்கும் அளவுக்கு தற்போது என்றால் ஒரு விளம்பரங்கள் ஆகட்டும், நோன்பு கஞ்சி சாப்பிடுவது ஒரு மத சடங்கு. அதை ஒரு அரசியலாக நோன்பு கஞ்சி சாப்பிடுகிறார், இவர் சாப்பிடுகிறார், அவர் சாப்பிடுகிறார் கூறுவது நோன்பு கஞ்சி அரசியல் என்றே அடைமொழி எடுக்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. அது சரின்னு நீங்க பார்க்கறீங்களா? இதை ஒரு அரசியல் என்று குறுகிய நிலையில பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா, பாஜகவினுடைய தமிழக தலைவர்களில் சிலர் கூட இது போன்ற ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிறார். அது பங்கு கொள்வது தவறுன்னு சொல்ல, நான் தவறுன்னு சொல்லல, வரவேற்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், அதாவது டெல்லியிலே இஸ்லாமியர்களின் நோன்பு கஞ்சி திறக்கும் நிகழ்ச்சிக்கு செல்கின்ற தலைவர் அனைவருமே பெரும்பான்மை சமூகத்தின் பல்வேறு விழாக்களிலும் சென்று பங்கேற்பார்கள். ஆனால் இங்கு அப்படி நடைபெறுவதில்லையே. இஸ்லாமியர்களின் நோன்பு கஞ்சி திறப்பில் பங்கேற்பதில் காட்டும் ஆர்வத்தை அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற பெரும்பான்மை சமூகத்தின் விழாக்களில் பங்கேற்பதில் ஆர்வம் காட்டுவதில்லையே. அது ஏன்? அதை பார்க்கும்போது அந்த அரசியல் இருக்கிறது, வாக்குகளுக்காக தான் செல்கிறா என்பது போல ஒரு ஐயம் வருகிறது அல்லவா? நான் இதை எப்படி பார்க்கின்றேன் என்றால், நீங்க இது பொதுவான தளத்தில் அரசியலை தாண்டி இதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யதார்த்த நிலை என்னன்னா, நீங்க தீபாவளி கொண்டாடுறீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுல நான் இருக்கேன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க நிச்சயமாக என்னுடைய வீட்டுக்கு தீபாவளி பலகாரத்தை அனுப்புறீங்க. நான் சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டு நண்பர்கள் அவர்களுடைய கொண்டாட்டத்தை எங்களோட பகிர்ந்து கொள்றாங்க. அதே மாதிரி இன்னும் 10 நாட்கள் கழித்து வரக்கூடிய தியாக திருநாள்ல எங்கள் வீட்டிலிருந்து பிரியாணி எங்களுடைய நண்பர்கள் அண்டை வீட்டுக்காரங்களுக்கு போகும். மக்களிடம் பிரச்சனை இல்லை, தலைவர்களிடம் அரசியல்வாதிகளிடம் அந்த பிரச்சனை இருக்கிறது. இல்ல, அது எல்லா வகையான மத நல்லிணக்கத்தை நாம் இந்த நாட்டில் பல்வேறு சுகங்களிலும் துக்கங்களிலும் அனைவரும் பங்கேற்பதுதான் ஒரு சிறந்த இந்தியர் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்பதை சொல்ல விரும்புகிறேன். கடைசியா ஒரு கேள்வி, இந்த கூட்டணி அரசியல் பத்தி பேசணும். கூட்டணி ஆட்சி என்ற ஒரு முழக்கம் தற்போது எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த கூட்டணி இருக்க போகிறீர்கள் என்று தெரியாது, ஆனால் கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு என்பதை நீங்கள் வலியுறுத்துவீர்களா? எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த உறுதி, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணியை கூட நான் கூட அதை கூட்டணி என்று சொல்ல முடியாது, தொகுதி பங்கீடு என்று தான், தொகுதி பங்கீடு உடன்பாடுன்னு தான் சொல்ல வேணும்னு சொன்னேன். காரணம் என்னவென்றால், ஒரு கூட்டணி ஒரு தேர்தலை சந்திக்கின்றது என்றால் அந்த கூட்டணியில மக்கள் பெரிய கட்சி இருக்கலாம், நடுத்தர கட்சி இருக்கலாம், சிறிய கட்சிகள் இருக்கலாம். இந்த எல்லா கட்சிகளுடைய தொண்டர்களுடைய தலைவர்களுடைய உழைப்பின் காரணமாக தான் அந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் மட்டும்தான் அரசை அமைப்போம், எங்கள் வெற்றிக்காக உழைத்தவர்கள் வேண்டுமென்றால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் என்பது சரியான ஒரு விஷயம் இல்லை. இதற்காக வேண்டிதான் நாங்க தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும். விகிதாச்சார தேர்தல் முறைதான் ஒரு சரியான மாற்று. உலகத்தில் ஏறத்தாழ 90 நாடுகளில் மிக வெற்றிகரமாக இந்த விகிதாச்சார தேர்தல் முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிறத சொல்றோம். இந்த கருத்தை மக்கள் மத்தியில ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தற்போது நீங்கள் கூட்டணி வைக்க போகும் எந்த அணியாக இருந்தாலும் அந்த அணியிலே தைரியமாக எங்களுக்கு கூட்டணி ஆட்சிதான் வேண்டும், கூட்டணி அரசியலே எங்களுக்கு இடம் வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும் என்று உறுதியாக உங்களால் கூற முடியுமா? அதாவது அமைச்சர் பதவி வேண்டும், இது வேண்டும் அப்படிங்கறத சொல்றதை விட எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசும்போது இந்த நியாயங்களை அவர்களிடம் எடுத்துரைப்போம்.
மிக்க நன்றி திரு ஜவாஹிருல்லா. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்ததற்காக மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.